முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள், அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் டெய்லி என்னால் சாப்பிட முடியல. டாக்டர் டெய்லி சாப்பிட்டு சொல்கிறாங்க. டெய்லி கீரையை உடச்சி அதை உருவி சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே அப்பப்பப்பா டயர்டாகிடுது. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களுக்கு கசக்குமோன்னு பயமாக இருக்குது, சாப்பிட மாட்டுறாங்க, பிடிக்கலன்றாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே ஒரு சிறந்த ப்ராடக்ட் தான் முருங்கைக்கீரை இட்லி சாதம் பொடி. கசக்காது, ரொம்ப 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 சுவையாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, ஒரே ஒரு உருண்டை மட்டும் இது கொஞ்சம் போட்டு நெய்யும் நல்லெண்ணையும் போட்டு உருட்டி சாப்பிட்டிங்கன்னா அடுத்தது குழம்பு சாதம், ரச சாதம் எதுவுமே வேணான்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ அற்புதமான சுவையில் இருக்கும், அவ்வளோ ஆரோக்கியம் மிக்கது. இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். உப்புமாவுக்கு, சப்பாத்திக்கு கூட அற்புதமாக இருக்குங்க. இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஆம்லெட் மேலே தூவி சாப்பிடுவேன். சிக்கன் வறுவலில் நீங்கள் தூவி சாப்பிட்லாம், பொரியலில் தூவிக்கலாம், நீங்கள் செய்கிற கிரேவியில் தூவிக்கலாம், எல்லாத்துலேயுமே தூவிக்கலாம். ஆரோக்கியமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், சுத்தமான முறையிலையும் பண்ணுறோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சூப்பர் ஹெல்த்தியான இட்லி சாத பொடி, முருங்கைக்கீரை இட்லி சாத பொடி வேணும்னா நீங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நீங்கள் குழந்தைக்கு இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். வெளியூர்லாம் போகிறீங்கன்னா இட்லியில் இதை போட்டு அப்படியே நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த சூப்பர் ஹெல்த்தியான ப்ராடக்ட் இன்றைக்கி ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. உடனே புக் பண்ணிக்கோங்க.